திருச்சிற்றம்பலம். போற்றி ஓம் நமச்சிவாய. எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. 2025 ஐப்பசி மாதம் மாதராசி பலன். ரிஷபராசிக்கு ஐப்பசி மாதம் எந்த மாதிரியான ஒரு சூழலை தருதுன்னு பார்க்கலாங்க. ராசிநாதன் பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய காலமாக ஐப்பசி மாதம் இருக்குது. அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா 4 கிரகம் 6ஆம் இடத்துல நீசமாக இருக்குது ஐப்பசி மாதம் முழுவதும். 12 கிரகம் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய காலம். 2 5 கிரகம் ஐப்பசி மாதம் முழுவதும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா துலாம் ராசியிலேயே புதன் இருக்கார். அதுக்கடுத்து 10 11ஆம் இடங்களில் ராகு சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம். ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது கடன் எங்கேயாவது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழி பிறக்கலாம், வாய்ப்பு உண்டு. அதுக்குமே சமயோஜித புத்தியாக செயல்பட வேண்டும். அப்போ தான் தப்பிக்க இயலும். சரிங்களா? வீடு, மனைவி, குழந்தைகள், பெரியவர்கள், தாய் இவர்களுடைய உடல்நலம் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அவங்களால விரய செலவுகள் கட்டாயம் இருக்கும். இப்போ பண்டிகை காலம் அப்படிங்கிறனால விரய செலவு ஏற்கனவே இருக்கும். அதோட இந்த விரய செலவும் சேர்ந்து ரொம்ப ஒரு மனத்தாங்கலை ஏற்படுத்தும். இப்போ ராசியாதிபதி பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறப்ப குழந்தைகள், பூர்வ புண்ணியம், சொத்து சம்பந்தப்பட்ட பெரியவங்க, அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது சுய தொழில், உங்களுடைய வாழையடி வாழையாக செய்து கொண்டு வந்துருக்கிற தொழிலில் சறுக்கல், சுக்கிரன் உங்களுக்கு நல்ல முறையாகவும் நல்ல தசாபுத்திகள் ஜாதகத்தில் இப்போ நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இதை பற்றி நீங்கள் வெரி பண்ணிக்கவே வேண்டாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதை கவனம் பண்ண வேண்டியது அவசியம். அதுக்கடுத்து 2 கிரகம் 5 கிரகம் குடும்பம், தனம், வாக்கு, கல்வி, அதே மாதிரி குழந்தைகள், பூர்வ புண்ணியம், உங்களுடைய மேல் படிப்பு, கல்வி, சிறந்த நன்மைகளை அளிக்கக்கூடிய 2 5 கிரகம் புதன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைவில் இருக்கிறார். அப்படின்னா இது சம்பந்தமாக சில தடங்கல்கள், சில பிரச்சனைகள், லீவு முடிச்சிட்டும் டக்குன்னு உடனே ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போகிறது, மாணவர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி வேலையும் சரி எல்லாமே கொஞ்சம் சிரமமான ஒரு காலத்துக்கு போகிறத கவனிக்க முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா 4 கிரகம் சொத்து, அதாவது தாய் வகையில் இருக்கக்கூடிய சொத்து அல்லது சிற சொத்துக்கள், ஆடம்பரமான வாழ்க்கை அல்லது ஆடம்பரமான வாழ்க்கைக்கு இனிமேல போகலாம் அல்லது ஆடம்பரமான வாழ்க்கை முறையை சுருக்கலாம். இந்த மாதிரியான கண்டிஷனை உங்களுக்கு சூரிய பகவான் இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எதையாவது விற்று கடனை கட்டுறது, நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும். அல்லது ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியேறி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம், கொஞ்சம் ஒரு அளவுக்கு வசதியாக நம்ம இருக்கணும், மற்றவர்களைப் போல இருக்க வேணுங்கிற எண்ணம் மேலோங்கிறது இதெல்லாம் உண்டு. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா 12 7 அதாவது செவ்வாய், 12 7 கிரகம் செவ்வாய், அவர் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய. அப்போ மனைவி வகையில் முதல் ஒரு 15-20 நாள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். ஐப்பசி மாதத்தில் முதல் 15-20 நாட்கள் ஒரு சிரமத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 12 கிரகம் 7ஆம் இடம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்திலும் கொஞ்சம் தொந்தரவு. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தொந்தரவுகள் அங்கே கொடுக்க தான் செய்யும். 7ஆம் இடம் போய் அங்கே ஆட்சி பெறும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா மனைவியினுடைய கை ஓங்கும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் திறம்பட செயல்படணும், வேலைக்கு போகணும், அல்லது ஏதாவது வேலைக்கு போகிறது என்னால் முடியலன்னு சொல்லுவாங்க, நான் இனிமேல் போக மாட்டேம்பாங்க, அல்லது வேலைக்கு நான் போயே தீருவேம்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல், மனைவி வகையில் உடல்நிலை அல்லது அவங்க வகையில் இருக்கக்கூடிய மாமனார் வீட்டு வகையில் இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான ஒரு சூழல், இல்லைன்னா அவங்க உங்களை நச்சரிக்கிறதோ அல்லது
உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வதோ இது மாதிரியான பலன்கள்லாம் நடைபெறும். அவங்களுக்கு சுய ஜாதகத்தில நல்லபடியா இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. சரியில்லாத டயத்துக்கு இப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, அ 5, 6, 7 அப்படிங்கிற பாவகம் வேலை செய்யறதுனால, இது குழந்தைகள், தொழில், கடன் வம்பு வழக்கு, உடல்நிலை, அதே சமயம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மனைவி, தொழில் பார்ட்னர், பிரயாணம் இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் சிரமங்கள குடுக்கும். சிரமங்கள் இருந்தா சிரமங்கள்ல இருந்து நீங்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நடக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, 10, 11 கர்மஸ்தானம், லாபஸ்தானத்தில வந்து பாவக்கோள்கள் இருக்கு. அப்படிங்கிறப்போ, அவங்க வந்து என்னன்னா, ஒரு வகையில ஏதாவது ஒரு வகையில சப்போர்ட்டுக்கு வேலையோ, இல்ல ஏதோ ஒரு நண்பர்கள் வகையிலயோ, ஏதோ ஒரு வகையில எப்படியாவது ஒண்ணு வந்து ஒப்பேத்துறதுக்கு வழிவகைகள் ராகுனாலயும், சனியினாலயும் கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்கும். ரிஷபராசிக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப நீங்க வந்து சரியான ஒரு பாதைய தேர்ந்தெடுக்கணும். ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா? கரெக்ட்டா பார்க்கணும். என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத கவனப்படுத்தி பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அது சிரமங்கள கட்டாயம் குடுக்கும். சரிங்களா? இப்ப ராசிநாதனும் வந்து நீசமா இருக்கிறார். 4க்குடைய கிரகமும் நீசமா இருக்கு. இப்ப உங்கள ஜாதகத்தில வந்து சரியில்லாத இப்ப ஒரு சூரிய தசாவோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு ஒரு சரியில்லாத ஒரு தசாக்கள் நடக்குது அப்டின்னா, ஒரு நெகட்டிவ் பிளானட்ஸினுடைய 6, 8, 12 இதெல்லாம் நடக்குது அப்டின்னா, இந்த காலகட்டத்தில கொஞ்சம் சிரமத்த கூடுதலா குடுக்கும். இல்ல இப்ப அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்ல, கொஞ்சம் ஃபேவரான தசைகள் நடக்குது அப்டின்னா, இந்த கோச்சார பலன்கள் உங்களை வெகுவாக பாதிக்காது. நீங்க தைரியமா இருக்கலாம். சரிங்களா? அதே சமயம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எப்படி இருந்தாலும் நன்மைகளும் இதில நடந்து தான் தீரும். சரிங்களா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 12 கூடைய கிரகம் 7ஆம் இடத்துக்கு போயி, அங்க அந்த இடத்துல ஆட்சி ஆகும்போது, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு பொது ஜனத்தில அல்லது ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து இந்த மாரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு பலன் வந்து கட்டாயம் நடைபெறும். சரிங்களா? மாதத்தினுடைய பிற்பகுதியில. அதே சமயம் ராசிநாதன் 6ஆம் இடத்துல வலுப்பெறும்போது, அங்க வந்து சுப கடன்கள் ஏற்படுறது, சுப விசேஷங்களுக்காக வெளிநாடு வாழ்க்கை இது சம்பந்தமாவெல்லாம் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்படும். சரிங்களா? ரிஷபராசிய பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜ் பலன்கள் கட்டாயம் நல்லபடியாக நடக்கும். தீமையான பலன்கள் ஆவரேஜுக்கும் கீழ நடக்கும். தசாபுத்தி அந்தரங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குதோ, அத பொறுத்து இந்த பலன்கள் முற்றிலும் மாறுபடும். சரிங்களா? இதுவரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்ததுக்கு மிகவும் நன்றி. போற்றி ஓம் நமச்சிவாய!